வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கினா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி முள்ளங்கி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது முள்ளங்கி சட்னின்னே சொல்லாட்டி தெரியாது, அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து செவக்க வறுத்துக்கிறேன். அது கூட நான் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் வந்து சின்னதாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்கிறனால இது சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக புளி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறேன். புளியை கூடவே சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், பச்சையாக போடுறத விட. அதனால் புளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். பூண்டும் வெங்காயமும் வதங்குறப்ப கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வதங்கிடும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து முள்ளங்கியை, நான் ஒரு பெரிய சைஸு முள்ளங்கியை வந்து கழுவிட்டு வந்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மல்லி இலை சேர்த்துருக்கேன். மல்லி இலை வந்து இன்னும் கூட அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா இந்த முள்ளங்கியோட வாசத்தை வந்து அடக்கிடும். வதக்குனாலே முள்ளங்கியோட வாசம் போயிடும். நான் முள்ளங்கியை நல்லா துருவி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பொடி பொடியாக வெட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் துருவி சேர்த்தா சீக்கிரம் வதங்கிருங்கிறதுக்காக துருவி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் இருக்கிற தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா, நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காயை துருவி வேணாலும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி சின்ன பல்லாக கூட சேர்த்து ஒரு வதக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா ஏற்கனவே வறுத்த பருப்பு சேர்த்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து தண்ணி விடாமல் குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அது கூட கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.